குழந்தைகளுக்கு அதிகம் கெடுப்படுது ஆனந்தமா ஆதங்கமா. பட்டிமன்றத்தை பார்க்கலாமா? இது முழுக்க முழுக்க நகைச்சுவை பட்டிமன்றம். யார் மனதையும் புண்படுத்த மாட்டோம். நான் வீட்டில் வீடியோ கேம் ஆடும்போது ஆனந்தமா இருக்கோ, அதே சமயத்துல என் அம்மா கணக்கு பயிற்சியை முடிச்சியான்னு கேட்கும் போது ஆதங்கமா இருக்கோ. சரி சரி, இவங்க என்ன சொல்றான்னு பார்க்கலாம். முதல்ல ஆதிக மண்ணிலிருந்து ஜனனி வராங்க பேசுறதுக்கு. வாங்க ஜனனி. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு பாட்டு தோணுது. என்ன நீங்க பேச சொன்னா என்ன நானும் பேசுறது. சொந்த கதை சொக கதை நெஞ்சுக்குள்ள நிற்கிறது. ஏ சோக கதையை கேளு தைக்குலமே தைக்குலமே. சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் நடுவர் அவர்களே. அது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை சாதம் சாம்பார் சப்பாத்தின்னு மாற்றி மாற்றி ஒரே போர். காலையில் அம்மா இட்லி பண்ணுவாங்க. அது கெட்டி மாவில் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து ராத்திரி அம்மா தோசை செய்வாங்க. மத்தியானம் சாம்பார் பண்ணுவாங்களா, அதில் தக்காளி வெங்காயம் தாளித்து ராத்திரி சப்பாத்திக்கு தொட்டுக்கு தால்னு செய்வாங்க. நான் என்னத்த சொல்லுவது நடுவர் அவர்களே. தினமும் ஒரு பீட்சா பர்கர் வரிட்டோன்னா கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் சாப்பாடு விஷயத்து ரொம்ப போர் நடுவர் அவர்களே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையாக பேசுவீங்க ஜனனி. இப்போ ஆனந்த மலையிலிருந்து துஷாரா வராங்க பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எங்களுக்கு 3 வேளைக்கு சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னு புரியல. எங்களெல்லாம் தண்ணியில் காட்டில் போய் விடணும். பீஸாவா வரிட்டோம். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டா குண்டு தான் ஆகலாம். இல்லை எந்த விதமான ஊட்டச்சத்தும் இல்லை. ஆனால் பாருங்க, அம்மா ஆசையாக கொடுக்குறாங்கல்ல பால், அதில் கால்சியம் இருக்கு, பருப்பில் புரோட்டீன் இருக்கு, கீரையில் அயர்ன் இருக்கு, சாதத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. பார்த்து பார்த்து கொடுக்குறாங்களே, அதில் அன்பும் ஆசையும் நிறைய இருக்கு. நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட இந்திய உணவை அளவாக நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. புரிஞ்சா இங்கேயே இப்படி பேசுகிறாங்க. எனக்கு சாப்பாட்டு விஷயத்தில் வீட்டில் கொடுக்குற சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அழகாக பேசுனீங்க துஷாரா. துஷாராவோ ஜனனியோ உணவை பற்றி பேசினாங்க. இப்போ ஹரிகா வராங்க ஆதிக மலையிலிருந்து பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, நான் எப்போ போட்டுக்க போகிற ட்ரெஸ்ஸை பற்றி பேச போகிறேன். எப்போ பார்த்தாலும் தமிழ் ஸ்கூலா கோவிலா பாவட சட்டையை போட்டுக்கோ, பாட்டு கிளாஸா பாவட சட்டையை போட்டுக்கோ இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தான் இந்த இந்திய நொடிகளை இப்படி தக்குறாங்களோ எனக்கு தெரியலை. போட்டால் ஒரே ஏரியா குத்தும். எப்படப்பா அவுத்துட்டு ஜீன்ஸ் போட்டுக்கலாம்னு தோணும். வளையல் செயின் பாவாடை சட்டை ஒரே ஏரியா கசகசானே இருக்கும். இந்த ஊரோக்குள்ள உங்களுக்கே தெரியும். பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு அது மேலே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு நம்ம தமிழ் ஸ்கூல் வருவோம் பாருங்க. எங்களை பார்த்தா எங்களுக்கே காமெடியாக இருக்கும். அது விடுங்க, இவங்க 3000 ரூபாய்க்கு இந்தியாவுக்கு போய்
பாவாடை, சட்டை, சுடிதார் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இங்கே ஹாலோவீனுக்கு காஸ்டியூம் வாங்கி கொடுங்க கேட்டால் வீண் செலவுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஹாலோவீன் காஸ்டியூம் எத்தனை தடவை போடுறது? எந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். புரியுது. இப்போ ஆனந்த மணிலிருந்து ஜெசிகா வராங்க பேசுறதுக்கு. வாங்க ஜெசிகா. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு பாட்டு தோணுது. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, பாவாடை கட்ட தயங்குறியே. சரி, வாரத்துல 6 நாள் ஜீன்ஸ் டிஷர்ட் தானே போடுறீங்க. அழகா தமிழ் ஸ்கூலுக்கு ஒரு நாள் பாவாடை சட்டை கட்டினா நீங்க என்ன குறைஞ்சா போயிட்டீங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, பி ரோமன் இன் ரோம். நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ஊரோட ஒத்துவா, ஊரோட வாழ கற்றுக்கணும். பாட்டு கிளாஸுக்கு, கோயிலுக்கு, தமிழ் பள்ளிக்கு எல்லாம் நம்மளோட எல்லாம் போகணும். நம்மளோட கலாச்சாரத்தை நாம தானே பாதுகாக்கணும். பாவாடை சட்டை, ஜிமிக்கி, தோடு எல்லாம் போட்டால் அம்மா கண்ணில் ஒரு ஆனந்தம் வருமே, அது எந்த ஜீன்ஸ் போட்டாலும் வராது. அதனால எனக்கு இந்திய உடை போடுறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நடுவர் அவர்களே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையாக பேசுறீங்க ஜெசிகா. இப்போ ஆதங்க மண்ணிலிருந்து பாலதித்யா வராங்க பேசுறதுக்கு. நடுவர் அவர்களே, எனக்கு நிறைய வகுப்பு போகணுமே, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், பியானோ கிளாஸ், குமான கராட்டே அது இதுன்னு அனுப்புகிறாங்க. பள்ளிக்கூட ஹோம்ஒர்க்ல எவ்வளோ நிறைய பண்ணுறாங்க. எல்லாம் கேம்ஸ் விளையாடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொல்கிறாங்க. சரி, சனிக்கிழமை ஆசையாக டிவி பார்க்கலான்னு வந்தா பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங் அது இதுன்னு கூட்டிட்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுக்கு ஓய்வு என்ன பாருங்களா, தமிழ் ஸ்கூலுக்கு போகணும். இவ்வளோ சின்ன வயசுல எவ்வளோ நிறைய பொறுப்புகள் இருக்குன்னா பாருங்களேன். ஒவ்வொரு வகுப்புகள் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கேட்க மாட்டாங்க. அவங்க பண்ண ஆசைப்பட்டது எல்லாம் எங்களுக்கு பண்ண வைக்கிறாங்களோன்னு தோணுது. என்னத்தான் சொல்றது, ஒரு ஆளா எவ்வளவு தானே சமாளிக்கிறது சொல்றாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நல்லா பேசுறீங்க பாலதித்யா. இப்போ ஆனந்த மண்ணிலிருந்து அர்ஜுன் வராங்க பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பள்ளியை பற்றி கிண்டல், இவ்வளோ அழகா தமிழை பேசி மேடல கைத்தட்டல் வாங்குறீங்களே, அது எப்படி? தமிழ் பள்ளி போகிறதுனால தானே. என்னோட தாத்தா பாட்டி இந்தியாவிலிருந்து வந்திருந்தாங்க நடுவர் அவர்களே. நான் சொல்ற திருக்குறள்கள், தமிழ் கதைகள், பாடுற தமிழ் பாட்டுகள் எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி தான். இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா சொந்தக்காரங்கக்கிட்டையும் என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. என் பேரை தமிழில் பேசுகிறாங்க, தமிழில் திருக்குறள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இப்போ கூட பாருங்க, நான் பேசுகிற இந்த பட்டிமன்ற பேச்சை அவங்க கிட்ட சொல்லி காட்டிட்டு தான் வந்தேன். நிறைய வகுப்புகள் போகிறத பற்றி அவர் ஆதித்யா பேசினார். நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய வகுப்புகள் போகிறது எல்லாம் நம்மளோட அறிவை வளர்த்துக்கலாம். அதுவும் சின்ன வயசுல நமக்கு நிறைய கிராஸ்பிங் பவர் இருக்கும்ல, அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டா நமக்கு தானே நல்லது. இது அவங்களுக்கும் புரிஞ்சா நல்லா இருக்கும் நடுவர் அவர்களே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையாக பேசுறீங்க அர்ஜுன். இப்போ சுதர்ஷனா வராங்க பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம்.
என்னதான் இங்க எல்லாரும் சொன்னாலும் இந்த அம்மா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நடுவரே. எப்ப பார்த்தாலும் இது சொல்லாத, அது பேசாத, இது சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சஹானா பாரு நல்ல பாட்டு பாடுறா, காவ்யா பாரு சயின்ஸ் ஒலிம்பியாடுக்கு போறா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னோட அணியினர் சொன்ன மாதிரி சாப்பாடு, போடுற ட்ரெஸ்ஸஸ், போகிற கிளாஸஸ்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. அப்படி இல்லைன்னு தான் எங்களுக்கு ஆதங்கமாக இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமையாக பேசுனீங்க சுதர்ஷனா. இப்போ சஹானா வராங்க பேசுறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இவங்க எல்லாரும் மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்தா தமிழ் பள்ளியை கிண்டல் பண்றாங்க, பேச சொல்லி கொடுத்த அம்மாவை கிண்டல் பண்றாங்க. என்னத்த சொல்றது? நம்ம திறமையாக இருந்தா நம்மளை பார்த்து முதல்ல பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவது நம்மளோட பெற்றோர்கள் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், வெற்றி அடையணும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம பெற்றோர்கள் கொஞ்சம் கண்ணையாக பேசுவாங்க. ஆனால் மற்றவங்க நம்மளை கேலி பேசுறதுக்கு விடவே மாட்டாங்க. இங்க பல மக்கள் மருத்துவம், பொறியியல் படிச்சுட்டு வேலைக்கு போகாம குழந்தைகளுக்காக வீட்டிலே இருக்காங்க. தன்னோட கரியரை குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுறாங்க. அதே சமயம் வேலைக்கு போகும் மக்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைகள் விட நேரம் செலவிச்சுட்டு அப்புறமா வேலை செய்கிறாங்க. இந்த பல மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம் நடுவர் அவர்களே. ஆனால் இப்படி மேடையில் அது வந்து கூட பேசாமல் இருக்கலாம் இல்லையா? நான் ஒரே ஒரு பாடலில் முடிச்சிடுவேன். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆஹா, ரெண்டு பக்கமும் அருமையாக பேசினாங்க. ஆதுங்க மண்ணிலிருந்து உணவு, உடை, அம்மா அப்பா நடத்துறதுல நிறைய ஆதுங்கம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. மறக்க மொழியில அதுல உண்மை இருக்கிறது. பெற்றோர்களே, தயவு செய்து உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு பேசாதீங்க. எல்லா குழந்தைகளிடம் தனித்திறமை இருக்கிறது, அதை கண்டுபிடித்து ஊக்கப்படுத்துங்க. ஆனந்த மண்ணிலிருந்து அம்மா அப்பா தர அன்பு, அக்கறை, தியாகம் பற்றி பேசினாங்க. அதுலயும் உண்மை இருக்கிறது. உலகத்துல குழந்தைகளுக்கு மிகவும் அவசியம் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை சிறு வயதிலிருந்து பெற்றோர்களால் தான் தர முடியும். உதவும் கரங்கள் போன்ற அமைப்புகளில் அன்புக்கு ஏங்கும் குழந்தைகளை பார்க்கும் போது நாம் இருக்கு வீடு, உடைக்கு உடை, பசித்து போது உணவு எல்லாம் தர நாம் பெற்றோர்களுக்கும் அந்த இறைவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு மிகவும் பாதுகாப்பு தருது வீட்டுச் சூழல் ஆனந்தமே என்று தீர்ப்பு கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.